இந்த குழந்தையோட பேரு லின்லி ஹோப் போமர். இந்த பாப்பா அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே டாக்டர்ஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாப்பாவோட ஸ்பைன்ல ஒரு டியூமர் இருந்திருக்கு. அந்த டியூமர் ரொம்ப பெருசா இருந்ததுனால இந்த குழந்தைக்கு போக வேண்டிய பிளட் சப்ளைவை அது கட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது அந்த குழந்தைக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருந்திருக்கு. அந்த குழந்தை உயிருக்கே கூட பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அது அவங்க அம்மாவோட 23rd வீக் ஆஃப் பிரெக்னன்சி. ரொம்ப ஏர்லியா இருக்கனால அந்த குழந்தைய ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்தாலும் அந்த குழந்தையால வெளியே இருக்கிற என்விரான்மெண்ட்ல சர்வை பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள அப்படியே விட்டாலும் அந்த டியூமர் அந்த குழந்தையை கொன்றும். யாருக்குமே அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் டாக்டர் ஒலியிங்கா ஒலுட்டோயே வர்றாரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அவரோட பேரு. அவர் நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன். அவர் அவர் டீமோட சேர்ந்துட்டு இந்த குழந்தைக்கு ஃபீட்டல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த குழந்தைய அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பார்ஷியலா வெளியே எடுத்து ஆப்ரேட் பண்ணி அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தைய வச்சு தைச்சு விட்டுருக்காரு. கேட்கறக்கே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி இருக்குது இல்ல. பட் இது 2016 உண்மையிலேயே நடந்திருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு அந்த குழந்தை அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளேயே சேஃபா வளருது. தென் ஃபைனலி 32 வாரம் கழிச்சு அந்த குழந்தை பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் இந்த ட்ரேஸ் ஆஃப் டியூமரை எல்லாம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்றாங்க. இப்போ அந்த குழந்தை சேஃபா இருக்குது. நம்ம ஹியூமனிட்டி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம டெக்னாலஜியும் ஹெல்த் கேரும் ரீசெண்ட் இயர்ஸ்ல எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க.